ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம் ஃபுட் ஜோன். இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு தோசை ரெசிபி, ரொம்ப சிம்பிளானதும் கூட. ஒரு சில இன்க்ரீடியன்ஸ் வச்சு நம்ம ரொம்ப எளிமையாக பண்ணலாம். வழக்கமாக நம்ம செய்கிற தோசை நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது செய்கிறதுக்கு ஒரு கப் அளவுக்கு பாசிப்பருப்பை எடுத்துக்கோங்க. இதை ஒரு பவுலில் சேர்த்துக்கோங்க. இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா 2-3 தடவை சுத்தமாக கழுவிட்டு எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ இது ஒரு குறைஞ்சது அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரமாவது ஊற வச்சு எடுத்துக்கணும். இந்த பருப்பு நல்லா ஊறி வரட்டும். இந்த பருப்பு நல்லா ஊறினதும் தண்ணியெல்லாம் சுத்தமாக வடிச்சிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கோங்க. இதில் 3 பச்சை மிளகாய், சும்மா ஒரு 7-8 புதினா இலை, அதிகமாக சேர்க்க வேண்டாம், கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. ஒரு 6 பல் பூண்டு, 1 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. இதில் ஒரு 3/4 கப்லேருந்து 1 கப் வரைக்கும் தண்ணி ஊற்றி நல்லா மையாக அரைச்சி இந்த ஒரு பவுலில் சேர்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு மாவு நல்லா தண்ணியாக இருக்கணும். உங்களுக்கு தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கூட நீங்கள் கலந்துக்கலாம். இப்போ இதை நம்ம தோசையாக சுட்டு எடுக்கலாம். மாவு பார்த்துக்கோங்க, கண்டிப்பாக இந்த அளவுக்கு தண்ணியாக இருக்கணும். தோசை தவா சூடு பண்ணிவிட்டு சிம்மில் வச்சுட்டு இந்த மாதிரி லேசாக தோசையாக ஊற்றி எடுத்துக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் இல்லைனா நெய் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி தோசையில் எல்லா பக்கமும் படுற மாதிரி தடவி விட்டுக்கோங்க. திருப்பி போட தேவையில்லை. இந்த மாதிரி நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதும் இதை அப்படியே மடித்து நம்ம எடுத்துடலாம். சிம்மில் வச்சு பொறுமையாக அந்த மாதிரி சுட்டு எடுத்துக்கோங்க. எவ்வளோ நல்லா மொறுமொறுப்பாக வந்திருக்கு பாருங்கள். இதே போலவே எல்லாத்தையுமே நம்ம சுட்டு எடுத்துக்கலாம். அந்த தோசை சூடாக சாப்பிட்றதுக்கு ரொம்பவே அருமையாக இருக்கும். நீங்கள் இதுக்கு மேலே கொஞ்சமாக வெங்காயம் தூவி கூட நீங்கள் சுட்டு எடுத்துக்கலாம். இல்லைனா கேரட் கூட சேர்க்கலாம். இல்லை உருளைக்கிழங்கு மசாலா கூட சேர்த்து நீங்கள் மசாலா தோசையாக பண்ணலாம். உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இதை பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்குன்னு. இன்ஸ்டண்ட்டாக செய்யக்கூடிய ஒரு நல்ல தோசை ரெசிபி. கண்டிப்பாக இதே மாதிரியே நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஹோம் ஃபுட் ஜோனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இதே போல் நான் நல்ல ரெசிபியோட நாளைக்கு உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.